श्रीशैलेशदयापात्रं दीपक्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यच मातरं मुनिं रम्यच मातृयोगीन्द्रकादरेखामयं सदा सदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदसवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुडाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्रमहदाप्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहा भक्ताङ्घ्रिरेणुपरगालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रम् विद्याधवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குருகை கதிபன் உரைத்த தெய்வ குணப்பாவின் உட்பொருள் ஒன்று உணராத உலகடிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வந்துரும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமதி ஷியாமலா ராமானுஜதாசி அவர்கள் அவங்கதான் இன்னைக்கு கலந்துரையாடல அவங்க பங்கெடுத்துட்டு பேச போறாங்க. அவங்க நல்லதொரு ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரி. அதாவது அவங்களுக்கே ஒரு பெரிய சிஷ்யர்கள் குழாம் இருக்கு. அவங்க திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அதை அனுசந்தானம் பண்றது எப்படி, அதோட வியாக்கியானம் எல்லாமே சொல்லி கொடுக்குறவங்க. அப்புறம் அங்க சேலத்துல சின்ன திருப்பதி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க அவங்க ரொம்ப ஆக்டிவா அங்க எல்லாத்தையும் பங்கெடுத்துக்கிறவங்க. இந்த நம்ம வைகுண்ட ஏகாதசி டைம்ல பகல் 10 ராப்பத்தில அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டியை கூட்டிட்டு போய் அங்க பாசுரங்கள் சேவிக்கிறது எல்லாமே ரொம்ப வருஷமா அவங்க பண்ணிட்டே வராங்க. நிறைய கைங்கரியங்களை பங்கெடுத்து கொள்ளக்கூடியவங்க. அவங்க முக்கியமாக இந்த நம்மாழ்வார் திரும்பி வருதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்மாழ்வார் பரமபதத்துக்கு போயிடுறாரு. ஆனா இங்க அவருடைய அடியார்கள் பெருமாளே எங்களுக்கு திரும்ப வேணும், நம்மாழ்வார் எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்மாழ்வாரை திருப்பி அனுப்புறதுக்கு முயற்சி பண்றார் பெருமாள். அப்ப விஸ்வக்சேனர் முதலியான நித்திய சூரிகள் அந்த மாதிரி இல்லவே இல்லையே பெருமாளே, ஒரு முறை அது நச்ச புனராவர்த்தத்தை அப்படின்னு திரும்ப வருதல் இல்லாத தேசமாயிற்றே, இங்க இருந்து எப்படி நீங்க நம்ம பெருமாள் நம்மாழ்வார் அனுப்பலான்னு கேட்கும்போது பெருமாள் அந்த ஆர்டர் எல்லாம் கீழ்ச்சி போட்டுறாராம். இது மத்தவங்களுக்கு தான், இது நம்மாழ்வாரு கிடையவே கிடையாது. அவர் ஒவ்வொரு வருஷமும் போவாரு, தன் பக்தர்களுக்கு அருள் பாலித்துட்டு திருப்பி வருவாரு, திருப்பியும் போவாரு அப்படிங்கறது ஐதீகம். சோ அப்ப அந்த சூழ் வீசும் பனிமுகில் அப்படின்னு சொல்லி இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் அது ரொம்ப அப்படியே உணர்ச்சி பூர்வமா சேவிச்சு அந்த நம்மாழ்வாரை கொண்டு திருவடி தொழல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெருமாளுடைய திருவடி வாரத்தை வைப்பாங்க. அந்த கொக்குவாயும் படுகண்ணியும் சுமத்தேவங்க இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப அழகா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை அந்த மாதிரி வைக்கிறது. அப்ப அந்த பாசுரங்கள் நம்ம ஷியாமலா ராமானுஜதாசி அவர்கள் அவ்வளவு அழகா பேசி அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருடைய கண்களிலும் நீர் வர அவ்வளவு அழகா அந்த பாசுரங்கள் சேவிக்கப்படும். அது அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த ஞானம் உள்ள ஒரு பெண்மணி. தேக சம்பந்தியும் கூட. எனக்கு அவங்க நாத்தனார் முறையாகணும். அதனால அவங்கள இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணும்படி பிரார்த்தி பண்ணுகிறேன். அடியேன் ராமானுஜன். சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க ஷாம்லாமா. அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கேட்கல, அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட். ஸ்ரீமதே ராமானுஜ நமக. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.
கன்யர் சுவாதி பவம் வந்தே ஸ்ரீ பூதபரிவாசினாம் எதிராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் வர்த சமஞ்சகம் எதிராஜ மடாதீஷம் ஸ்ரீ பூதபரிவாசினம் கிருபா மாத்திர பிரசன்னாரியம் வந்தே வர்த தேசிகாம். அடியனுடைய ஆச்சாரியனை தொழுது அடியனுடைய ஆச்சாரியனாக இருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கும் இங்க வந்திருக்கின்ற அனைத்து ஆண்டாள் நாச்சிமார்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய தன்னம் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அரங்கனின் திருவடிக்கு வாசம் செய்கின்ற முழுமதி நங்கை நல்லாள் திருமதி சுதந்திரா கோவிந்தராஜன் ராமானுஜதாசி அவர்களின் திருப்பாதங்களை தண்டனிட்டு அவர் வழங்கிய அருமையான அமுதத்தை ஓட்டை கைகளால் வாங்கி பருகி உடலில் சிந்தியது போக உள்ளே நுழைந்ததில் இருந்து ஒரு சில துளிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள அடியேன் வந்துள்ளேன். அடியனுடைய நமஸ்காரம் அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய நாளிலே அம்மையார் சொல்லியது போல அடியனுக்கு அவ்வளவு ஒரு ஞானம் எல்லாம் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு ஏதோ ஆகா இதுதான் பாசுரங்கள் சொல்ற அளவுக்கு அடியனுக்கு ஒரு கொஞ்சம் ஞானம் அம்மையார் அவர்களால் தான் அது ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கதான் எனக்கு சொல்லுவேன், நீங்க தான் எனக்கு ஆச்சாரியன் அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நீங்க தான் எனக்கு ஆச்சாரியன். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர் வாயிலிருந்து என்ன மொழிகள் வருகின்றனவோ அதன்படிதான் அடியன் நடந்து கொண்டிருக்கிறேன். அதனால அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அடியனுடைய புரிதல், இந்த 2ஆம் பிரகரணத்தினுடைய புரிதலை சொல்லணும்னா அப்பப்போ அங்கங்க நம்முடைய அம்மையார் சொல்லும் போது அங்கங்க அந்த புத்தகத்துல குறிச்சு வச்சிருப்பேன். சரி, அதை நம்ம தொகுத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அது போன தடவையே எனக்கு இறுதியான வாய்ப்பு தான். நானும் தான் இறுதியான வாய்ப்பு கேட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய புரிதல் எப்படி இருக்கு, என்ன மாதிரி அவங்க அதை புரிஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ பார்க்கும்போது நம்முடைய புரிதல் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு தோணியது. அதனால இந்த தடவையும் யாரு என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சிட்டு நாம சொல்லலாம் அப்படின்னு அடியனுடைய மனசுல பட்டது. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏதோ அந்த ஒரு 30 நிமிட நேர இடைவெளிக்கு அந்த 30 நிமிட கால அவகாசத்துக்குள்ள என்னால நான் புரிஞ்சுக்கிட்டத உங்களிடம் பகிர்ந்து கொள்ள அடியேன் விழைகிறேன். முதல்ல நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதெல்லாம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடியே ரஞ்சினி சுகுமார் அவர்கள் அப்படியே தொகுத்து அழகா சொல்லிட்டாங்க. வரிசையா அது சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பிடிஎஃபாவும் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நம்முடைய உபனிஷத்துக்களின் ராணி ஜெயஸ்ரீ அவர்கள் அவங்களும் அருமையா திருமந்திர பொருளை சொன்னாங்க. அதையும் கேட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நமக்கெல்லாம் அந்த ஞானம் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு சொல்றதை கேட்கக்கூடிய அளவுக்கு ஞானம் இருக்கேன்னு மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் சுமதி அம்மா அவங்க தான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம், இப்பதான் நம்ம அதாவது தன்னுடைய அனுபவத்தை கடல்ல புதுசா பாக்குறவங்க எப்படி கடல்ல பாப்பாங்களோ அது போல வியந்து இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. நான் இப்பதான் இந்த புரிதலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. குழந்தை போல அனுபவம் உடையவர்கள் அவர்கள், அதையும் சொன்னாங்க. அதெல்லாம் அடியன் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே போலதான் அந்த கடலினுடைய ஓரத்திலே கடற்கரையில நின்று கொண்டு அந்த கடலை பார்த்துட்டு அடியேன் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த 2வது பிரகரணத்துல இந்த ஜீவாத்மாவினுடைய தன்மை என்ன, இந்த ஜீவாத்மாக்கு என்ன டியூட்டி கொடுத்திருக்காரு, ஒண்ணும் இல்ல, கைங்கரியம் பண்ணணும். அத நல்லா உணர்ந்த ஆத்மாக்கள் எந்த ரூபத்திலேயாவது போய் நம்ம கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு திரியக்காக தாவரம் விலங்குகளாக அதெல்லாம் நல்லா புரிஞ்சவங்க அந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் போறது.
பல பிறவிகளை எடுத்துட்டு போறது. அவங்க எல்லாம் தன்னுடைய இச்சையினாலதான் அதை எடுத்துக்கிறாங்க. அந்த பிறவிய நம்ம கைங்கரியம் பண்ணணுங்கிற ஒரு இச்சை, அதனாலதான் அவங்க அந்த பிறவி விரும்பி வேண்டி கேட்டு எடுத்துக்கிறாங்க. எந்த வர்ணத்துல பிறந்திருந்தா என்ன, சேஷத்துவம் உணர்ந்தவர்கள் இருந்தவர்களாக இருந்தவங்க அவங்க எல்லாம். இந்த கலியுகம் பிறந்த பிறகு இந்த கலியினுடைய கொடுமை ஜீவாத்மாக்களுக்கு புரியல. நாம யாருக்கு எங்க பிறந்திருக்கோம், எதுக்காக பிறந்திருக்கோம், எப்படி எம்பெருமானை அடையணும், ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு. அந்த புரியாததுக்கு அப்புறம் என் பரமாத்மா பாக்குறாரு, யாரை கொண்டு இதை இவங்களுக்கு எல்லாம் நம்ம புரிய வைக்கிறது, கைங்கரியம் பண்ணி நீங்க வரணும், இப்படி எப்படி புரிய வைக்கிறது, நாம் எதுக்காக பிறந்திருக்கிறோங்க அந்த எண்ணத்தையே மறந்து இவங்க சுவாதந்திரியமா தெரிய ஆரம்பிச்சுட்டாங்களே, எப்படி இவங்களை மீண்டும் நாம எங்க கொண்டு வர்றது அப்படின்னு பரமாத்மா யோசிச்சு பார்த்துட்டு தன்னுடைய என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்கு எல்லா குணங்களையும் ஒரு ஜீவாத்மாக்குள்ள நுழைக்கிறார். தன்னுடைய எல்லா குணங்களையும் சகலத்தையும் ஆவிர்பாவம் செய்து ஒரு ஆத்மாவை அவதாரம் செய்ய வைக்கிறார். அந்த ஆத்மாதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவரு, மாறன் என்ற பெயரோட. அதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட அடியேன் நினைக்கிறேன், அந்த நம்மாழ்வார் என்று நம்பெருமாளாலேயே அழைக்கப்பட்ட அந்த ஆழ்வாரை தயார் பண்றாரு. தன்னை என்ன நினைக்கிறோமோ, யாராவது ஒருத்தர் நமக்கு சபார்டினேட் யாராவது இருக்க மாட்டாங்களா, நம்ம சொல்ற கருத்தெல்லாம் கேட்டு மக்களை நம்ம பக்கம் திருத்த மாட்டாங்களா, அப்படி நமக்கு பிரதிநிதியாக யாராவது வரமாட்டாங்களான்னு அந்த எம்பெருமான் துடிச்சுதான் இவரை கொண்டு வர்றார். அதுக்குதான் அந்த 16 ஆண்டுகள் இவருக்கு உள்ள நுழைச்சிருப்பாருன்னு அடியனுடைய எண்ணம். 16 ஆண்டுகள் பேசாம அமைதியா அந்த மரத்துக்கடியில உட்காந்து எல்லாவற்றையும் தான் மனசுல என்ன தான் எப்படி இவரை கொண்டு வரணும் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் இவர் மேல ஆவிர்பாவம் செஞ்சு கொண்டு வந்திருக்காரு, ஒரு அவதாரமா கொண்டு வந்திருக்காரு. இத பார்க்கும்போது இந்த ஞானிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த அவதார புருஷன் யார் அப்படின்னு சொல்லி யாராக இருக்க முடியும் பலவாறு யோசிக்கிறாங்க. அவர் அங்க இருப்பாரோ, இவராக இருப்பாரோ அப்படின்னு. அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டா, இவருடைய பிரபாவம் தான், இவருடைய கீர்த்தி மேன்மை புகழ் தான் இதுக்கு காரணம். நித்திய சூரிகள்ல ஒருத்தரா இருப்பாங்களோ அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அவர் நித்திய சூரிகளில் ஒருவர் அல்ல. ஏன்னா இவர் தன்னுடைய பாசரங்களை பின்னாடி பதற்றமா கொண்டு வர்றாருல, சரணாகதி கொண்டு வர்றாரு, பலவிதமான பதற்றங்களை கொண்டு வர்றாரு. என்னை எப்படி இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்து, உன்னை நான் அடையணும்னு சொல்றாரு. நித்திய சூரியா இருந்தா அப்படி கேட்பாங்களா? இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை பாவியேனே நீ பலகாட்டி படுப்பாயோ சொல்றாரு இல்லையா? இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை அப்படின்னா நித்திய சூரியில இருந்தா பேசாம இருக்கலாம், அந்த டைம் முடிஞ்சோன்னா நம்மளை கூப்பிட்டுக்கலாம், இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதனால இவர் நித்திய சூரிகளில் ஒருவரும் அல்லர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறார். இதெல்லாம் இந்த மேன்மை கீர்த்தி எல்லாமே எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா, இவருடைய பாடல்கள் தான் நமக்கு சான்றாக இருக்கு. அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த பாசுரங்கள் தான் அதெல்லாம் நமக்கு சான்றாக இருக்கிறது. இந்த ஆவிர்ப்பம் செஞ்சு உள்ளே நுழைஞ்சதுனால இருக்கார், என் செவி வழியாக என்னுள்ள புகுந்து என் மனசுல நீ சேர்ந்துட்ட, இந்த உலகத்தை எல்லாம் ஒரு கூற்றுல நீ அடக்கி வச்சிருக்க, ஆனா நீ என்னுள்ள அடங்கி இருக்க. அதனால அந்த பெருமான்டே கேட்கிறார், நீயோ சொல்லு, நீ பெரியவனா நான் பெரியவனா நீயோ சொல்லு, எனக்கு தெரியாது அப்படின்னு அவர்கிட்டயே விட்டுறாரு அவர். இப்படி இவருடைய மேன்மை கீர்த்தியெல்லாம் 14 பிரபாவங்கள் எல்லாம் இவர் பாசுரம் இருந்து எடுத்து காட்டுறதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியுது. சரி, இதுக்கு அடித்தளம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பகவத் கடாட்சம் தான், அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் தான். ஆழ்வார தனக்கு இணையாக்கி கொள்ளுகிறார், தனக்கு இணைய ஆழ்வார வச்சுக்கிறாரு.
இந்த எம்பெருமானுடைய அருள் கிட்டியதற்கு அப்புறம்தான் அவருடைய பிரதிநிதியா இருந்து ஆழ்வார் செயல்படுகிறார். எம்பெருமானை பெயரை சொல்லும்படியாக மக்களை ஆளாக்குகிறார். எம்பெருமானுடைய பெயரை மக்கள் சொல்லணும், அந்த மாதிரி கொண்டு வர்றார். அதுக்கு தானே அவரு, இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டாரு எம்பெருமான். ஆத்மா வேறு சரீரம் வேறு என்று அறியாம இந்த பிரகிருத்திலேயே நம்ம உழந்துகிட்டே இருக்கோம். தன்னையே மறந்திருக்கான். அவனை தேடி 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 அலையிறான். இத வித்தியாசம் தெரிஞ்சவன் ஒருத்தன் நமக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறார். இவரை கண்டுபிடிச்சிட்டார், நம்மள் வேற கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமில்ல? ஒண்ணும் கிடையாது, எந்தவித காரணமும் இல்ல. இவர்கிட்ட ஒரு விசேஷ கடாட்சம் பண்ணி இவன் தான் நம்ம சொல்றபடி செய்யக்கூடியவன். ஆழ்வாரை தனக்கு இணையாக்கி கொள்கிறான் அந்த எம்பெருமான். ஆழ்வாரும் எம்பெருமான் பெயரை சொல்லும்படியாக மக்களை ஆக்குகிறார். மக்களுக்கு சொல்றார், நடுவுல இருந்து எம்பெருமானுடைய பெயரை சொல்லும்படி மக்களை ஆக்குகிறார் இவர், நம்முடைய நம்ம. இதத்தான் பரமாத்மா எதிர்பார்க்கிறாரு. இவர்கிட்ட குறைகள் இருக்கும் இல்லையா? என்ன இருந்தாலும் குறைகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அகன்று போயிடுது. துயக்கு மயக்கு மறப்பு எல்லாம் போயிடுது. எதனால? இவர் கொடுத்த ஞானத்தினால், எம்பெருமான் கொடுத்த ஞானத்தினால். இவை போன பின் தான் ஞானம் எழுகிறது இவருக்கு. அது காதல், அன்பு, வேட்கை, அவா, இவற்றை எல்லாம் அந்த ஞானம் பிரகாசிக்க செய்கிறது. இவர் மனசுல இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அது வெளியே வருது. உள்ள இருக்கே இந்த அஞ்ஞானம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வெளியே வருது, பிரகாசமா வருது. பரபக்தி முதல்ல, பரஞானம், பரம பக்தி எல்லாம் விட்டது. இந்த பக்திகள்லாம், இந்த சாதனா பக்தி இருக்கு இல்லையா, சாத்திய பக்தி இருக்கு இல்லையா, சாதனா அந்த பக்திகள்ல இருந்து சாதனா பக்தியா கிடையாது, சாத்திய பக்தியா கிடையாது. இதுல இருந்தும் வேறுபட்டது நம்முடைய ஆழ்வாருடைய பக்தி. இதுக்குத்தான் இந்த 16 வருஷம் அவர் பேசாம இருந்திருப்பார் போல இருக்கு. அவருக்குள்ள இருந்து பூத்திருக்கார் நம்முடைய எம்பெருமான். தான் எப்படி ஜீவாத்மாவை மீண்டும் தன்னிடம் வர செய்வது, இவர் மூலம்தான் நல்லா புரிஞ்சிட்டு செஞ்சிருக்காரு பரமாத்மா. அவருடைய விசேஷ கடாட்சம். இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணமும் கிடையாது. இந்த பரபக்தி பரஞானம் கடைசியில தான் இவருக்கு பரம பக்தியே வருது. இந்த பரம பக்தி இந்த பிறவியில் வந்ததா ஆழ்வாருக்கு, இல்ல இதுக்கு முன்னாடியே இருந்து அதனுடைய தொடர்ச்சியா வந்ததா, பயிற்சியினால் வந்ததா? விட்டக்குறை தொட்டக்குறை சொல்லுங்க, அப்படி வந்ததா? அப்படி அல்ல. இடையிலேன் நோன்பறிவிலேன் கிற்பன் கீழ் நாள்கள் என்கையாலே சாதன திரைய பூர்வ அபியாஜம் அல்ல அப்படின்னு தன்னுடைய திருவாக்காலேயே அவர் சொல்றார். இந்த பக்தி உண்டாவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, எம்பெருமானுடைய இந்த கடாட்சம். அந்த ஒரு உழவன் எப்படி சர்வேஸ்வரன் ஒரு வேளாண்மை செய்வதை போல, அந்த சர்வேஸ்வரனுடைய வேளாண்மையின் பயன்தான் இந்த பக்தி வர்றதுக்கு காரணம். உழவனாக பரமாத்மா உருவகப்படுத்தப்படுகிறார். உழவனாக இருந்து பயிர் செஞ்சு பலனை அனுபவிக்கிறார். அந்த உருவகத்தினால், அந்த உழவனாக இருந்து அந்த பலனை அனுபவிக்கிறார் என்றால் நம்மாழ்வாரை கொண்டுதான் அதை உருவகப்படுத்துறாங்க. எப்படி ஜீவாத்மா தாங்கிட்ட வரணுங்கிறத, அந்த ஒரு உழவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பயிரை அந்த நிலத்துல ஊனி அதுல இருந்து அதை பலனை அனுபவிக்கலாம், அவன் எவ்வளவோ அதை பாதுகாப்பா வச்சிருப்பான். அந்த மாதிரி எம்பெருமான் உருவகப்படுத்தப்படுகிறார். அந்த பயிரிட்டதின் பலனை அடைந்தாரா? கடைசியில பகவான் அடைந்தார, நம்மால் வர கொண்டு வந்துட்டாரு.
பகவான் கடைசியா அடைஞ்சாரா? கண்டிப்பா அடைஞ்சுதான் இருப்பாரு இல்லையா? அடையாம இருக்க முடியாது இல்லையா? இப்படி காரணம் இல்லாம சரி எல்லாருக்கும் செஞ்சிருக்கு, இவரை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல, எத்தனையோ அடியார்கள், எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஜீவாத்மாக்கள், அதுல யாராச்சும் வச்சிருக்கலாம் இல்ல? ஏன் இவரை ஒருவரை மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுத்த காரணம் நியாயமா கேட்கலாமா? கேட்கப்படாது, நம்ம கேட்கக்கூடாது. ஏன்? அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன், அவனுக்கு எந்த தடையும் இல்லாத ஒரு சுதந்திரமானவன். அவன்கிட்ட போய் நம்ம ஏன் இவனை எடுத்து அவனை விட்டுட்டேன்னு கேட்கலாமா? கேட்க முடியாது இல்லையா? மதியால் இசைந்தோம் என்னும் அனுமதி இச்சைகள் இருத்துவம் எண்ணாத என்னை இசைவித்த என் இசைவினது. அதாவது ஒவ்வொரு சூத்திரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும், அதாவது ஒரு தொடர்ச்சிக்காக வேண்டிய அடியேன் ஒவ்வொரு மட்டும் சொல்லலாம். சொல்றாரு, நானா கேட்டேன், உள்ள கொஞ்சிக்கோ. ஆழ்வார் சொல்றாரு, வைத்தேன் மதியால் எனது உள்ளத்து அகத்தே. திருவாய்மொழியில சொன்னாரு, இட்டம்பத்துல சொல்லியிருக்காரு. என்று அனுமதித்த மாத்திரத்தாலே அவனை என் நெஞ்சுள் வைத்தேன் என்ற அனுமதி. திருப்பார் கடல் மேல அவன் பயணிச்சிட்டு இருக்கான். அந்த பரந்தாமன பக்தியால புத்தியில நிரப்பி என் உள்ளத்திலே நான் பொதிந்து வைத்துக் கொண்டேன். யான் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம், யானும் என் நெஞ்சும் இசைந்து ஒழிந்தோம். பெரிய திருவந்தாது சொன்னார் இல்லையா? அது போல விரோதியை போக்கும்படியாக நானும் என் நெஞ்சமும் இசைந்து ஒழிந்தோம் என்ற இச்சை. யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன். திருவாய்மொழியில சொல்லியிருக்காரு, நான் சம்மதிச்சு நீ வரல, நான் வரட்டுமான்னு என்ன கேட்டுட்டு அப்புறம் நீ எனக்குள்ள வர, நான் சம்மதிச்சு நீ வரல, தானே வெளியே நிச்சலமான என் மனசுல ஒன்னும் கிடையாது, நெஞ்சுக்குள்ள ஒன்னும் கிடையாது, நிச்சலமா இருக்க மனசுக்குள்ள தன் பெருமையால் அவனே அடைகிறான். என்னை வசீகரித்து என் உள்ளத்திலே ஒட்டி நின்று தானே உடலில் புகுந்து உயிரோடு கலந்து ஞானம் அருளினவனை போக விடுவேனோ? வந்துட்ட, எனக்கு இவ்வளவும் என் நெஞ்சுக்குள்ள கொடுத்துட்ட, நான் உன்னை விட்டுருவனா? சேர்ந்தே இல்ல, உன்னை விட்டுருவனா? விடமாட்டேன். தான் சரி வந்தது வந்துட்டார், அவன் உள்ளேயே இருத்துவோம் என்று இசையாத தன்மை. இப்படி என்னை இசைவித்து, அப்படி இருந்த என்னை இசைவித்து வருந்தி இசைய செய்து கம்பல் பண்ணி நான் அல்லேன் என்று அகலாதபடி என் இசைவு தானாய் புகுந்தவன் அவன். அதுக்கு தன்னுடைய அழகு குணம் இதெல்லாம் காட்டி வாயை பிளக்க வைக்கிறான். இவ்வளவும் இருக்கா? அப்புறம் ஆழ்வார்க்கு அப்பதான் தெரியுது, இப்படி ரட்சிக்கிறான் எம்பெருமான். அந்த எம்பெருமானை விட்டு அவ்வளவு ரட்சிக்கிறார். உனக்கு இன்னும் உனக்கு எவ்வளவு அருள் வேணாலும் ரொம்ப ரட்சிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய ரட்சிக்கிற குணம் வெள்ளமா பெருகுதான், வெள்ளமா பெருகுது. அந்த எம்பெருமானையும் மீறி அந்த வெள்ளம் இவரை காப்பாத்து. வெள்ளம் பெருகி வருது, அந்த ரட்சிக்கிற வெள்ளம் எம்பெருமானையும் மீறி இவரை காப்பாற்றுகிறது. அந்த இந்த ரட்சிக்கிறத குணத்தாலேயே இவருக்கு பேரு அப்பயே பாக்கியம் கொடுத்துருக்கலாம். என்ன உனக்கு என்ன மோட்சமா, வா போலாம், உனக்கு என்ன வேணும், என்ன காரணம், உனக்கு மோட்ச பலன் வேணும், அதை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்பயே இவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைவேற்றிருக்கிறான் இல்லையா? உடனே நிறைவேற்றல, கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வர. ஒரேடியா கொடுத்தா தாங்க மாட்டார் இல்லையா? அதன் ருச்சியை கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறார். என்னோட சேருவா, என்னோட சேர், என்னை பத்தி நினைச்சுக்கோ. தன்னுடைய கலவியால் எம்பெருமானை இவர் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கலவியால் ஞானத்தை பிரிந்தா அந்த பக்தி தெரியுது. கலந்த போது
தடமலை புணர்தரும் புணர்ச்சிக்கு ஆறா வெள்ளம் விசும் பிறந்து அறிவை மூழ்கச் சூழ்ந்து அப்படி உணர்ந்தோறும் அளவில்லாத இன்ப வெள்ளம் அளவிட முடியாத ஆகாசத்தையும் கடந்து போகுதாம். அவரோட சேரும், எம்பெருமானோட சேருகிறோம். ரொம்ப நெருக்கமான பக்கத்துல இருந்து உட்காருவாங்க. நமக்கு யார் ரொம்ப பிடிச்சவங்களா இருக்குங்களோ வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்காந்து வைப்போம். ரொம்ப பிடிச்சவங்களா தான் இன்னும் பக்கத்துல நெருக்கமா உட்காந்துப்போம். இன்னும் அவங்க கிட்ட அவங்கள பிடிச்சு போச்சுன்னா அவங்க கையெடுத்து நம்ம மேல வச்சுப்போம், கட்டி பிடிச்சிக்குவோம், என்ன வேணாலும் என்ன பண்ணிக்குவோம். அதாவது அவ்வளவு அவங்க மேல இருக்கின்ற அன்பு. அந்த புணருந்தோறும் அளவில்லாத இன்ப வெள்ளம் அளவிட முடியாத ஆகாசத்தை விட கடந்து அதுக்கும் மேற்பட்ட மோட்ச உலகம், இந்த உலகம் இரண்டையும் ஆக்கிரமித்து கொள்ள வல்ல அறிவை பெறுகிறது. எப்போ? உணர்தோறும் என்னை கலந்து. பிரிந்தப்போ இவ்வளவு தூரம் சேர்ந்தாச்சு, டக்குன்னு பிரிவு வருது. அப்போ அது கனவு அப்படின்னு அங்கே அக உயிர் அகம் அகம் தோறும் உள்புக்கு ஆவியின் பரமல்ல வேட்டையந்தோ. காதல் ரொம்ப பெருகுது அவருக்கு. அந்த கலவியால ஞானம் வருதே, அந்த பிரிவுல பக்தி. எப்ப இவரை பார்ப்போம், எப்ப இவரை பார்ப்போம், அந்த பிரிஞ்சு போயிட்டாரே. அந்த பக்தி எதுல வெளிப்படுது? கலவியில வெளிப்படல, பிரிவில் தான் வெளிப்படுகிறது. இப்படி வளர்த்துறாரு எம்பெருமான். இவர் எடுத்தெடுப்பிலே கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா தானே கொடுக்கும். நிறைய கொடுத்தா வெளியே வந்துடும், அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புரியாம போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஆழ்வாருக்கு அப்படி ஞானம் வரும்போது இயல்பா பேசுகிறார். சாதாரணமா ஞானத்தில் இயல்பாக தன் பேச்சு பேசுகிறார். இந்த பக்தி அதிகமாயி அவர்கிட்ட போய் நெருக்கிட்டோம், அந்த எம்பெருமானோட கலந்துடணும்னு ஒரு பக்தி வேகம், பரம பக்தி. அது பிரேம நிலை. அதுல பெண்ணாகவே மாறி விடுகிறார் பராங்குச நாயக்கர். இது ஆழ்வாருக்கு இயல்பாகவே அமைஞ்சது. தன் பேச்சு, பெண் பேச்சு வந்து ஏறியது. அது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே பரதந்திரப்பட்டது. அவன் ஒருத்தன் தான் புருஷன், மற்ற எல்லாம் ஜீவாத்மாக்கள்லாம் பெண் தன்மை உடையது அப்படின்னு சொல்றாரு. இத ஜீவாத்மா எம்பெருமானை சேருவது, ஜீவாத்மா இந்த உலகத்திலே இருப்பது தாய் வீட்டில் இருப்பது போல, அந்த எம்பெருமானிடம் சேருவது புகுந்த வீட்டிற்கு செல்வது போல. இவருக்கு தந்தையாக இருப்பது யார் என்று கேட்டால் ஆச்சாரியன். தீர்வரிசையோட பெண்ணை அனுப்பிச்சு வைக்கணும், அது ஒரு தந்தையோட கடமை. திருமந்திரம், பயம், சர்ம சுலோகம் என்கின்ற சீரையெல்லாம் கொடுத்து இந்த ஆச்சாரியன் தஞ்சமாகிய தந்தையாக உருவகப்படுத்துகிறார் நம்முடைய ஆச்சாரியனை. ஆச்சாரியன் தான் திருமந்திர உபதேசம் செய்யறாரு. அந்த கல்வியால இவனுக்கு புது உடல் கிடைக்கிற சமாஸ்ரயணம் பண்றாரு இல்லையா, புது உடல் இல்லையா, புது பிறவி இல்லையா. அப்போ சமாஸ்ரயணம் பண்ணிட்டாலே அவன் புதிய பிறவிதான். பழைய பிறவி எல்லாம் போன ஜென்மம் போயிடுது, புதிய ஜென்மம். அதுக்கு தாய் யாரு? தந்தை ஆச்சாரியன், தாய் உபதேசம் தான். அந்த வித்தை தான், திருமந்திரம் தான், திருமந்திர உபதேசம் தான் தாய். திருமந்திரத்தை தான் பாலும் அமுதமாகிய திருமந்திரம், சாதாரணம் கிடையாது அது. பாலும் அமுதமாகிய திருமந்திரத்தை பால் ஊட்டி வளர்த்தது போற பால் எப்படி ஊட்டி வளர்த்துறோமோ அந்த மாதிரி குழந்தைய வளர்த்துறாரு. திருமந்திர உபதேசம் பண்ணி 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 வளர்த்துறாரு. இந்த பிறவிக்கு காரணமா இருக்கின்ற தஞ்சமாகிய தந்தை எம்பெருமான் இருக்கானே, மோட்சம் கொடுத்தாலும் கொடுப்பான், கொடுக்காட்டி போனாலும் போயிடுவான். ஆனா இந்த தந்தை
இவனை காட்டிலும் நம்மை உய்விப்பதிலேயே குறியாக இருப்பான், நோக்கமுடையவராக இருப்பான் இந்த தஞ்சமாகிய தந்தை நமக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் மற்றொருவருக்கு பேச்சுப்படாமல் காப்பாற்றுவான். ஆத்மவஸ்து யாருக்கு உரியது? அந்த எம்பெருமானுக்கே உரியது இந்த ஆத்மவஸ்து. வேற யாருக்கும் கிடையாது. நீ அவனுக்குத்தான் உரியவன், நீ அவனுக்குத்தான் உரியவன், அவனுக்குதான் கை. இப்படி சொல்லி 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 வளர்த்துறாரு. வளர்த்திதான் விச்சபதி லோகபர்த்தா, மணவாளரை லோகத்துக்கே பர்த்தாவாக இருக்கின்ற அழகிய மணவாளர் கையில பிடிச்சு கொடுத்துறாரு. நாலிரண்டு இலை கொண்டு முப்புரியான பிரம்மசூத்திர பந்தத்தோட வரிப்பிக்க 8 இலையாய் 3 சரம் திருமங்கலம் திருமந்திர என்கின்ற மங்கள சூத்திரத்தை கொண்ட இந்த எம்பெருமான் கையிலே நம்மை நம் தந்தையாகிய ஆச்சாரியன் பிடித்துக் கொடுத்தார். பரமபுருடன் கை கொண்ட பின் மணவாளரும் இந்த ஜீவாத்மாவை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் உபதேசம் பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சதுர்த்தியில் கூப்பிட்டு திருமணமான பெண்ணுக்கும் திருமந்தர உபதேசிக்க பெற்ற ஜீவாத்மாவுக்கும் உள்ள ஒப்புகை சொல்லப்பட்டது. 2 பேருக்கின்ற ஒப்புமை. புகுந்த வீட்டுக்கு செல்லும் நிகழ்ச்சி போல மந்திர உபதேசம் பெற்ற இந்த ஜீவாத்மா எப்படி திருமாமணி மண்டபத்தை போய் அடையுது அப்படிங்கறத ஒரு விளக்கமா அழகா சொல்லியிருக்காரு. இதனால கட்டுக்கடங்காத பக்தி ஆழ்வாருக்கு ஏற்படுது. புகுந்த வீட்டுக்கு போறாரு இல்லையா, எப்படி இருக்கும்? கட்டுக்கடங்காத பக்தி, பிரேமை எல்லை கடந்து போயிடுது. இது எப்படி ஜீவாத்மாக்களுக்கு நம்ம விளக்குறது? ஓம் நமோ நாராயணா இதெல்லாம் எப்படி ஜீவாத்மாக்களுக்கு நம்ம சொல்றது? சாதாரணமா சொன்ன புரியாது. தலைவி நிலையில நின்னும், தோழின் நிலையில நின்னும், தாய் நிலையில நின்னு சொல்றாரு. 3 நிலைக்கு ஆட்படுறாரு. அதுக்கப்புறம் பிரேமத்தில் பெண் பேச்சு போது தோழி முதல்ல அவதான் வருவா பக்கத்துல, அடுத்தது தாய், அதுக்கப்புறம் தலைமை. இந்த ஜீவாத்மாக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் என்ன? நீ அவனுக்குதான் அடிமைப்பட்டவ தெரியுதா? வேற யாருக்கும் கிடையாது. உங்க 2 பேத்துக்கு இருக்க தொடர்பு இதுதான். சம்பந்த உபாயங்களில உணர்த்தி துணிவு பதற்றம் ஆகிய பிரஜாவஸ்தை நாலேஜ் முக்காலமும் உணர்ந்த உணர்வு அவளுக்கு தெரியும். அந்த உணர்வுகளை தோழி, தாயார், மகள்ங்கிற பேர்ல கொடுக்கிறார். இதுல உனக்கும் அவனுக்கு இருக்க சம்பந்தம், உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? இந்த ஜீவாத்மா அவனுக்கு தான், உனக்கு அவனுக்கு சம்பந்தம், உன்னுடைய கணவன் தான் அவன், நீங்க தான் போய் சேரணும். ஒன்னு எல்லாம் அந்த தோழியினுடைய சம்பந்தத்தில் உணர்த்தியாகிய பிரஜாவஸ்தை, உனக்கு அவனுக்கு இருக்க தொடர்பு. அப்படி 2 பேர் இருக்கிறத காமிக்கிறா. இவனுக்கு இவன் தான் அப்படின்னு காமிக்கிறா. அதான் தொடர்பு. அதுக்கு தோழின்னு பேரு. உபாயத்தில் துணிவு, அவங்கிட்ட போற வழி, ஐயோ நல்ல வழியில என் பொண்ணு போய் சேரணும் அப்படின்னு துடிப்புல பேசுறா பத்தியா? அந்த உபாயத்திலே துணிவு. நம்ம குல மரியாதை காப்பாத்தணும், எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், வழி பிறக்கும் அப்படின்னு பிரஜா அவஸ்தை. அது தாயாருக்குரிய பாசுரங்கள் மூலம் சொல்றாரு. இதெல்லாம் இந்த கேட்க மாட்டேங்கிறா. எப்படி அவனை அடைஞ்ச திறனுங்கிற ஒரு பலன், அந்த பலத்தில் பதற்றம் பிரஜாவஸ்தை உடையது. அந்த அவஸ்தை எப்படியே பெருமான அடையணும்னு துடிக்கிற, எந்த வழியிலாவது அடையணும்னு, அது தலைமுகளோட அவஸ்தையில அந்த பாசுரங்கள்ல சொல்றாரு. இப்படி ஆ என்கின்ற பரமாத்மாவு மா என்கின்ற ஜீவாத்மாவுக்கு உள்ள தொடர்பை, சம்பந்தத்தை சொல்லுகிறாள் தோழி. இந்த பிரணவத்துக்கு தோழி அப்படின்னு பேர். ஒருவரை பத்தி மற்றவர்கிட்ட எடுத்து சொல்றா.
உனக்கு தான் அவன் இருக்கான் பாரு, உனக்காக தான் அவ காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஓம் என்ற பிரணவத்துல அது உணர்த்தப்படுகிறது. அவன் ஒருவனுக்குத்தான் நீ அடிமை, வேற யாருக்கும் கிடையாது. தெரியுதா? அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்க போலாம், அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஒருத்தனுக்கு தான் நீ அடிமைன்னு தோழி உணர்த்துறா. இந்த ஆன்மா எம்பெருமானோடு சேர்வதற்கு காரணம் அவதான். அந்த சம்பந்த ஞானம் தான் பிரஜாவஸ்தைன்னு சொல்றது, தோழிக்குரியது. இந்த இத திருவாய்மொழியில 3 பாசுரங்கள்ல சொல்றா. தோழிரு அவருடைய வாய்ப்பேச்சாக, தோழியின் பேச்சாக நம்முடைய ஆழ்வார் சொல்றாரு, தீர்ப்பாரை இனியா யாம் இனி எங்கனம் நாடுது. மகள் எம்பெருமானையே நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்கா, அவனையே நினைச்சிட்டு இருக்கா, வித்து புடிச்சு போய் கிடக்குறா. இவளுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு தாய் நினைக்கிறா. இவ சொல்ற, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இவளோட உண்மையான காரணம் எனக்கு தெரியும். நீ போய் அவகிட்ட போய் ஜோசியம் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது, சாமி ஆடுறது, இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், எனக்கு இவளோட உண்மையான நிலை தெரியும் அப்படின்னு வெறி விளக்கெல்லாம் செய்யாதே. சாமி ஆடுறதுதான் வெறி விளக்குன்னா என்ன? இவளோட நோய்க்காரனால எனக்கு தெரியும், நீ கட்டு வச்சுக்கிட்ட போய் ஜாதகம் பாக்குறது, குறி கேட்கறது, இதெல்லாம் வேண்டாம். சூசகமா எடுத்து எடுத்து சொல்றா, இந்த நோய்க்கு மருந்து எனக்கு தெரியும், எம்பெருமானுடைய திருநாமங்கள் தான் இவளுடைய நோய்க்கு மருந்து. அன்னைமீர் உற்ற நல் நோய் இது தெரினோம், மாயப்போர் தேர்ப்பாகனாருக்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே சொல்றா. இந்த நோய் உடலை பத்தியது இல்லம்மா, இந்த உள்ளத்தை பத்தியது. இந்த சிறு தெய்வங்களை எல்லாம் நீ கூப்பிடாத, பெரிய தெய்வத்துலதான் இது வந்தது. இவளுக்கு எந்த பேயும் பிடிக்கல, பாஞ்சச்சன்னியோ சுதர்சனம் இத பத்தி நீ சொன்னாலே இவருடைய நோய் போயிரும். நீ கட்டு வச்சு கூப்பிட்டு கேட்காத, அந்த எம்பெருமானுடைய திருப்பாதங்களை வாழ்த்துனா போதும். அதே இவளுக்கு ஒத்தடம் கொடுக்கறாப்ல, நீ எதுக்கு மத்ததுக்கெல்லாம் போற? அதெல்லாம் ஒண்ணும் போகாத. கண்ணனை பாட்டு பாடுறாங்கல்ல, அவன பாகவதர்கள், அந்த எம்பெருமான பத்தி நினைக்கின்ற இந்த பாகவதர்கள், அவங்களுடைய பாத தூளி அதை கொண்டு கொடுங்கோ. இந்த சாமி ஆடுறது இருக்கே, அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க, இவளோட நோய் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். அதனால இந்த தொணங்க கூத்தெல்லாம் வேண்டாம். வேதிச்சிருக்காங்களே எம்பெருமான பத்தி சொல்லக்கூடிய அந்த வேதம் படித்த விஷ்ணு பக்தர் போதுமா போயிடும். இவ என்னவோ சொல்றான், ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒண்ணு சொல்றான், ஒவ்வொரு சொல்லி சொல்லி கண்ணன் திருவடிகளை போதும், நோய் போயிடும். எப்படி நோயும் போயிடும். கிருஷ்ண தவிர யாரையும் ஆட்பட மாட்டா, கிருஷ்ண தவிர வேற யாருக்கும் ஆட்பட மாட்டா, ஒருவனுக்கே உரியவர்களே. பிற தெய்வங்களுக்கு இவள் ஆட்பட்டவள் அல்லல். இந்த தெய்வம் அடிமைப்பட்டது அப்படிங்கிறது அடியன் சுவாமி. அதே போல தொழில் மலைமண்டலத்துக்கும் சொல்றாரு, அங்க இங்க ஏன் கூட்டிட்டு போறீங்கோ? எம்பெருமான கூட்டிட்டு போய் தொலைவில்லிமங்கலத்துல கூட்டிட்டு போய் எம்பெருமான பாரு பாரு நீங்க பார்க்க வச்சுட்டு இன்னைக்கு ஐயோ எம்பெருமானையே அவன் நினைச்சிட்டு இருக்காளன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்களே, எதுக்கு? இந்த இவள் மீது இருந்த ஆசையை நீங்களே அகற்றி கொண்டீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்ற. இவள் மீது இருந்த உரிமையை நீங்களே நீக்கிட்டீங்க. நீங்களா கொண்டு போய் எம்பெருமான பார்ப்பான்னு காட்டிட்டு இன்னைக்கு அவன் மேலேயே இவ ஆசையா இருக்காளே, பைத்தியம் பிடிச்சிருக்காளே, பித்து பிடிச்சிருக்காளேன்னு சொல்லி எதுக்கு? இதெல்லாம் வேண்டாம். அவனுடைய திருநாமங்களையும் சின்னங்களையும் கொண்டு கொடுத்தீங்கன்னா போதும். இப்படி எல்லாம் கருமாணிக்க மலை மேல் அதுலயும் மரத்தோடு நிற்கிறா நம்முடைய தோழி. இப்படி எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஒன்னொன்னு ஒரு பதிகத்திலயும் இருக்கின்ற பாசுரங்கள் நிறைய சொல்றா. 3 பதிகத்திலையும் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்கோ. அந்த குட்டநாட்டு திருப்புலியூர்ல இருக்கானே அந்த மாயபிரான்,
அவன் பெயரை தவிர எதுவும் பேச மாட்டேங்கிறான், அவனைதான் புகழ்ந்துட்டு இருக்கா. அதனால இவள் சரியாகணும்னா நீங்க அவன் திருநாமங்கள் அதில் மூழ்கி திளைக்கின்றவள் இருக்கின்றாள். அதனால அவன் திருவடிகளை இவள் அடைந்து விட்டாள். அதனால இந்த பகவானுக்கே உரியவள் நீங்க அதுதான் அப்படின்னு எடுத்து அந்த ஓம்ங்கிற பதத்தில் இருக்கின்ற 2 பேருக்குன்ற தொடர்பு எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்திலையும் சொல்றா. அடுத்து உபாயத்தில் துணிவாக இருக்கின்ற பிரஜாவஸ்த நம பதம் என்னால் நமக என்னால் அல்ல. சர்வேஸ்வரனை உபாயத்தை பற்றினாருக்கு அவனை அடைவதில் காலம் நீண்டு இருக்கிறதுனால விரைவில் போய் அடையணும். தாய் சொல்ற வேண்டாம், தலைவன் தானே வந்து உன்னை அழைச்சிட்டு போவான். அவன் காலம் தாழ்த்தும் போது கூட ஏன் வரலன்னு தவிக்கிறாங்களே ஒழிய இந்த தவிப்பை அடக்கி வைக்கிறான். வந்துருவான் நீ அமைதியா இரு அடக்கி வைக்கிறான். 7 பதியங்கள் மூலம் அடக்கி வைக்கிறான். ஆடி ஆடி அகம்கணிந்துல இருந்து எம்பெருமான்ட்டு சொல்றா, ஐயோ பாரு இப்படி கண்ணுல தண்ணி விட்டு ஜலம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கா இவளை, நீ உன்னை நினைச்சுதான் இவ எவ்வளவு பிரிவுல இருக்கா. 10 பாசுரங்களை சொல்றா, இவளோட நிலையை நீ நினைச்சு பாரு, வா வந்து அழைத்து கொண்டு செல்வதற்கு வழி என்ன பார். அப்படி பல மண்ணை இருந்து சொல்லாவே கடல் ஞாலம், இப்படி 7 பதியங்களை சொல்றா. மகளோட நிலைய 70 பாசுரங்கள்ல வச்சு எம்பெருமானுக்கு உணர்த்துறா. வந்து அழைச்சிட்டு போகணும், இவ இப்படி கிடக்குறா. மகளை அடக்கி வச்சு பாக்குறா. முறைப்படி அழைத்து செல்லணும். அந்த உபாயத்துல தாய் உறுதியா இருக்கு. அப்படி 70 பாசுரத்துல தலைய நிலையை உபாயத்துல உறுதி பண்ணிட்டு நாம அந்த பதத்தினுடைய அர்த்தம் இந்த பாசுரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பாசுரங்கள் படிக்க படிக்கதான் அதனுடைய அர்த்தம் புரிய அப்படி நமக்கு எங்கேயோ போறோம். அவன்தான் ரட்சிக்கணும். சுயமுயற்சியே உனக்கு வேண்டாம். பிரபன்னன் குல மரியாதை பேசுவதால் இந்த தாய் அத்தியாவசியம் தெரியுது. சரணாகதி பண்ணிட்டவன் நான் எனக்கு உரியவன் அல்லன், உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன் நான். உன் ரட்சகம் வர நான் இப்படி இருப்பேன். நான் என்னுடைய சுய முயற்சியில உன்கிட்ட வரமாட்டேன், நீதான் என்னை ரட்சிக்கணும். அப்படி உபாயத்துல உறுதியோட இருக்கிறான். வாடி மெலிந்து பித்தேறி ஏறப்பேசி கட்டிழந்து அகன்று சார்வதே வெளித்தமை சாதனமாமோ. அடுத்தது பலத்தில் பதற்றமாகிய பிரஜாவசை, அது மகள். பேற்றுக்கு பதறுதல், யார் என்ன சொன்னாலும் துடிக்கிறா. கொஞ்சமா பாசுரங்கள், எத்தனை பாசுரங்கள்ல துடிக்கிறா. தாய் அடக்கியும் மீறி நடக்கின்ற நிலை. தலைமகள் இயற்கை புணர்ச்சிக்கு புணர்ந்து ஒப்புயர்வற்ற அந்த வனப்புல ஈடுபட்டு அவனை அனுபவித்து குலமரியாதை கூட பார்க்கல. அவன் அடையாம நான் உயிர் வாழ மாட்டேன். தாய் கூறியது போல கால விளம்பம் காலதாமதம் வேண்டாம், பொறுக்க மாட்டேன், அவனே பயம், அவனின்றி நான் உயிர் வாழ முடியாது என்ற பதற்றத்தோட இருக்காரே, அதுக்கு அந்த பதற்றத்துக்கு பிரஜாவஸ்தைக்கு மகள்னு பேரு. அது 17 பாசுரங்கள்ல சொல்றா. புத்திரி பலகால ஆள்விட்டு ஆச்சாரியன் தோழன் சிஷ்யன் புத்திரன். அவன் வரவர்களும் பொறுமை கிடையாது, அனுப்புறா. அஞ்சரைய நடனாராய் வைகள் பொங்கழிவாய் பொன்னுலக ஆளீரோ எங்கானல் அகங்கழிவாய் எல்லா பாசுரத்தையும் சொல்றா. மாற்றாமைய சொல்றா. ஐயோ என்னால முடியல, வாயும் திரைவுகளும் பகவான பிரிஞ்ச காரணத்தினால நான் நோவுப்பட்டு அழறேன். கவராதவை விட்டு ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத விட்டுவிட்டோம். உனக்கு சம்மந்தம் இல்லையா, அதெல்லாம் நான் விட்டுட்டேன். ஏராளம் இறையோனும் உனக்கு என்ன சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் நான் விட்டுட்டேன். இறைக்க மடல் நீ பாரு, நீ வரல நான் மடல் எடுத்துருவேன். மாசுரி ஜோதியில மடல் எடுத்துருவேன் சொல்லுற. பயமுறுத்துறா. மடல் எடுக்க மாட்டானா, பயமுறுத்துறா. கண் புதைய போக்கற்று ஊரெல்லாம் துஞ்சிடுச்சு, கண்ணுல தூக்கம் வரல. உரு நெஞ்சுள் எழ எங்கனே அணைவீர்கள் அந்த பாசுரத்துல சொல்ற. கொடுநாள் தேடி மானே நோக்கு நல்லா திருவள்ளவாள் பெறும். அங்க போற, அங்கதான் சரணாகதி பண்றாங்க. போய் உன்னையே பண்ணா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அது வேண்டாம். 5 இடத்துல சரணாகதி பண்றாரு. திருவள்ளவாள்ல போய் பண்றார். திருவள்ளவாள் பெருமானை கூடும் நாள் என்று பாடுற. தாழ்த்து அதுக்கு ஓடி லேட் ஆயிடுச்சு.
மின்னடை மடவாறுல சொல்றார் ஊடல். இதுக்கு பிரணய ரோஷத்தால ஏற்பட்ட ஊடல். அதுக்கப்புறம் உஷாத்துணை இல்ல, அந்த உஷாத்துணைய பேசுறது கூட ஆள் இல்லை இவளுக்கு கூட. வெள்ளை சுரி சங்குல யாரை கொண்டு எனக்கு உஷாத்துணையின் இருக்கா? யாரும் கிடையாது. சூழவும் பகைமுகம் செய்ய ஏழையராவி ஒண்ணும் பதிகத்துல தன்னை துன்புறுத்துற பொருள் எல்லாம் பார்த்தா அவளுக்கு அப்படியே ஒரு முகமா கோவமா வருது அவளுக்கு. தடை நில்லாதே நாங்கள் வரிவலை எல்லாரையும் மீற தோழி தாய் எல்லாம் போ, இல்ல நீங்க எல்லாம் தடை பண்றவங்க போங்க, சங்காத்தமா எனக்கு வேண்டாம். உயர் காற்று உயிர் சேவல் போலியான பொருளை நொந்து முடிகிற. மாலையும் காலையும் பூசல் அடிக்கின்ற. காலை நேரத்துல அழகு கும்மனு மல்லிகைப்பூ வாசம் அடிக்குது, மாலை நேரத்துல தென்றல் கோவம் வருது, அப்போ ஒரு பூசல். காலையில வெய்மறு தோழினை காலை பூசல் இதெல்லாம் வருதே. துரை 17ஆம் பாசத்துல துரை 17 திருவாய்மொழியிலையும் சொல்லிட்டு கடைசியில பேசுகின்ற வார்த்தை தான் அவசரம் என்று தெரியும்படியாக அவனை அடைய வேண்டும் என்ற வேகம் 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 வேகம். எம்பெருமானின் திருவுருவை எழில் குண சேஷ்டிதங்களில் ஈடுபட்டு பிரபண்ண குல மரியாதையை மீறி அவனை அனுபவிக்க துடிக்கும் தலைவியின் பேச்சாக இருப்பதால் இது நாராயணாய அந்த எம்பெருமான். அதனுடைய உட்கருத்து எப்படி உட்கருத்து? எம்பெருமான் சித்தோபாயத்தில் தாமதம் செய்யறாரு. இப்போதே தரணும் இல்லையா? சாத்தியோபாயம் என்றால் வெயிட் பண்ணலாம், பொறுக்க முடியல. நாரங்கள்னா நித்திய வஸ்துக்கள். எம்பெருமானை தவிர எல்லா வஸ்துக்களும் நாரங்கள். நாரங்களுக்கு இருப்பிடமானவன் அந்த நாராயணன் பரத்துவம். அவனுக்கே உரியது இந்த திருநாமம், அவனுக்கே உரியவன். அவ்வளவுதான் சொல்லிட்டான். அவனுக்கே எல்லா உரிமைகளையும் நான் செய்யணும், அடிமைகளையும் செய்யணும். தோழி அனன்யார்கத்துவம், தாய் அத்தியவசாயம், மகள் துறை அவசரம். இத்தனையும் கொண்டு வர்றாங்க. இத்தனை பாசுரங்கள் எம்பெருமானை அடைவதற்கு. இதெல்லாம் நம்ம படிக்கும் போது என்ன ஆகுது? நமக்கும் அந்த வேகம் வருகிறது. அந்த எம்பெருமானுடைய குணங்களை இத்தனை 170 பாசுரங்களை சொல்லுவோம். அட்ட இவ்வளோ இருக்கேன், நம்ம எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம இத்தனை காலம் வீணா போச்சு. எல்லா காலம் வீணா போச்சு. இப்பயாச்சும் வந்திருக்கேன், கொஞ்சமா தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன். அது காரணம் நம்முடைய அம்மையார் தான், வேற யாரும் கிடையாது. நம்முடைய சுந்தர அம்மையார் தான் அது காரணம். அப்பயாவது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறோமே. நீங்க அதை சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஏதோ படிக்கிறோம், போயிட்டே இருப்போம். உள்ள நுழைஞ்சு அப்பப்பா நீங்க தொலைவில்லி பாசுரம் சொன்னீங்களே, நான்லாம் அதுக்குள்ளே கரைஞ்சிட்டேன். தொலைவில்லி பாசுரம், தொலைவில்லி மங்கலம் இந்த பாசுரம் சொல்லலாம், அதுக்குள்ளே கரைஞ்சிட்டேன் மனசுல. அவ்வளோ ஐயோ, எனக்கு அது சொல்லறதுக்கு எனக்கு வாய் இல்லை, இவ்வளோ மனசுல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அப்படியே ஒட்டுக்கா கொடுக்கல, குழந்தை கூட்டுற மாதிரி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எல்லாம் ஊட்டிருக்காங்க. இந்த பரமபக்தி இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த பராங்குச நாய்க்கு வந்தது. அது போலதான் அம்மா நம்ம கொடுத்திருக்காங்க. அது எப்படி வந்ததுன்னா, ஒரு பொருளை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை நம்ம அனுபவிக்கணும். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது அபிலாட்சி சிந்தனா. வீட்டுக்கு வந்துடுறோம், அந்த பார்க்கப்பட்ட அந்த பொருள் மேலே மனசு இருக்கும். அனுஸ்மிருதி, அந்த நினைவு இடைவிடாது ராத்திரியும் பகலும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு அந்த பொருள் பார்த்தோமே, அதை நம்ம அனுபவிக்கலையே, அந்த பொருளையே நினைச்சிட்டு இருக்கிறது. இச்சை எப்படியாவது அந்த பொருளை நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு இச்சை மனசா அந்த பருவத்துக்கு ஏற்ப ஏற்படுகின்றது. எம்பெருமானை அடையக்கூடிய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பும் சொல்றது. அவனுக்கு எப்படி ருச்சி, அந்த பொருள் தவிர வேற எதுலயும் அக்கறை, வேற எது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் 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 தூக்கி எறிஞ்சிடுறது. அது அந்த பொருள் தான் எனக்கு வேணும், மாற்ற முடியாம உதிர்த்து போறது. பரபக்தி அப்பொருளை வாங்கி கொடுத்தா அது சேர்த்து வச்சிருக்கிறது, கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு இன்பம். அந்த பொருளை யாராவது தூக்கிட்டாங்கன்னா கத்து இவ்வளவுதான் கிடையாது, துன்பம். அதுக்கப்புறம் தான் பரம பக்தி. அந்த பொருளை பிரிஞ்சிட்டா மூச்சு அடங்கி போச்சு, மூச்சு நின்று போச்சு அந்த நிலை. இதுதான்
அந்த பொருள் தான் பரமாத்மா. அதை ஆசைப்படுவோம் இந்த ஜீவாத்மா. இந்த ஏழும் பக்தியின் வடிவமான பேச்சிலே பதற்றத்திற்கு முதல் நிலை தொடங்கி முடிவு நிலை ஈராக சொல்லப்பட்டது. இதெல்லாம் திருவாய்மொழி பாசுரங்களை நம்ம வரிசையா பார்க்கலாம். ஆச்சு, இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிடலான்னு ஒரு அடியனுடைய விண்ணப்பம். இந்த தூது விடுறா இல்ல பாசுரங்கள்ல சில அவயவங்கள்லாம் சொல்றா இல்லையா, அதுக்கு ஒரு உள்ளுரை பொருள் சொல்லியிருக்காங்க. மயில் அப்படின்னு சொல்றாங்க, விகாசம், அதெல்லாம் பாசுரங்கள்ல வரக்கூடிய வார்த்தைகள். தோகை, மாமயிலாளர்கள் அப்படின்லாம். அது இந்த ஆன்மாவினுடைய ஞான விரிவு. அடுத்தது அந்த வில் சொல்றாங்க இல்லையா, பிறை சுத்தி, அது பிறையை உடைய வானுதல் சொல்றாங்க. பிறருக்கு உரியவனாகும், பிறருக்கு உரியவன் அல்ல என்னும் குற்றங்கள் அற்றிருக்கும் நிலை சுத்தி. அந்த பிறைங்கிறது சுத்தம், தூய்மை. வில் இந்த புறக்காரணங்களை எல்லாம் வச்சு அடக்கி ஆள்வதில் இருக்கின்ற சாந்தி. இந்த மனசு புறக்காரணங்கள் அகக்காரணங்கள்லாம் வருது, அதுதான் அந்த வில் அப்படிங்கன்னா சாந்தி சொல்றாங்க. அம்புங்கிறது ஞானம். தாமரையால் கேள்வன் ஒருவனையே, அதே ஒரு அம்பு எப்படி ஒரு இலக்கை நோக்கி அந்த அம்பு செல்லுதோ, அவன் ஒருத்தனே தான் போறது அம்பு. அந்த ஒரே இலக்கு தான், வேற கிடையாது. அந்த ஞானம். முத்துனா ஆனந்தம், விரும்பிய பொருளை அனுபவிக்கின்ற ஆனந்தம். பவளம் அனுராகம், பவளவாயன், செந்நிறவாயன் எல்லாம் விரும்பிய பொருள் காரணமாக ஏற்படுகின்ற அன்பு. அது செப்பு பக்தி. இறைவன் தானே விரும்பி மேல் விழும்படியான பரிபக்குவமான பக்தி. அணுத்துவம், அதாவது ஞான நிலை வேறுபாடுகளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபம். இதுதான் அணு. இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றாங்க. அது உள்ளுரை பொருள்கள். இதெல்லாம் தேர்னா போகியதை, இறைவனுக்கு இனிமையாக இருக்கின்ற அந்த ஆத்மாவினுடைய இனிமை. அன்னம் கத்தி, சொரூபத்துக்கு தகுதியாக நடக்கின்ற ஒழுக்கம், அதான் அன்னம். இவையெல்லாம் ஆத்மாவினுடைய தர்மங்கள். இந்த ஆத்மா குடிக்கொண்ட உடல் அந்த தர்மத்தை உருவகப்படுத்தும் சொல்லாலேயே குறிப்பிடுகிறார். இப்படி தன் சொத்தான ஆத்மாவை மீண்டும் தன்னை அடையும்படியாக பரமாத்மா எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணியிருக்காரு ஆழ்வார் மூலமாக. அந்த கடைசியா ஒரு சொல் வீசும் பணிமிகள்லாம் பார்க்கும்போது அம்மா சொன்னாப்ல, மனசு கரைஞ்சிரும். அந்த பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது அந்த எம்பெருமானை அடையக்கூடிய அந்த கடைசி நிலை, அது போகக்கூடிய வழி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு நைட்டே சாயந்தரமா கிளம்பிடலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆழ்வார் பாசுரங்கள் கொடுத்திருக்காரு நமக்கு. இதெல்லாம் உணரும் போது ஐங்கறிவு கண்ட இன்பத்திலேயேதான் இருக்கும். ஐங்கறிவு கண்ட இன்பத்துல இந்த சம்சார கடலில தத்தளிச்சுட்டு தான் இருக்கும். தெரிஞ்சிட்டோம், இது கடல், இதுல தத்தளிச்சிட்டு இருக்கோம், தெரிஞ்சிட்டோம். இருந்தாலும் நம்மளால முடியல. காலம் நடையாடாத தேசம், பராஜிதா வைகுந்த பெருநாடு சொல்றோம் இல்லையா, அவனை அடையக்கூடிய வழிமுறைகளை நமக்கு காட்டி, இதுக்குள்ள என்ன பொதிஞ்சிருக்கு, மண்ணு பொதிஞ்சிருக்கு, மண் பொதிந்த மூளை இந்த களிமண்ணுக்குள்ள. இதெல்லாம் நமக்கு காட்டுறதுக்கு, நுழைய வைக்கிறதுக்கு அம்மையார் அவர்கள் ஆழ்வாரை விட பாடுபடுறாங்க. ஆழ்வார் பட்ட பாட்டை விட அம்மையார் அவர்கள் பாடுகின்ற பாடு இருக்கே எவ்வளவு கஷ்டம். எங்கெங்கயோ உட்காந்துக்கிட்டு வெளியிடத்துக்கெல்லாம் போயிருப்பாங்க. அங்க இருந்து கூட விடக்கூடாது, நம்ம இவங்களுக்கு எப்படியாவது நுழைச்சிடணும். எப்படி ஒரு கஷ்டப்பட்டு நமக்குள்ள நுழைச்சி வச்சிருக்காங்க. இந்த ஆன்மீகத்துக்கே மருத்துவ பணி மட்டும் இல்ல, இந்த உள்ளத்துக்கும் ஒரு மருத்துவ பணியை கொடுத்து அந்த அரங்கனுக்கே தன்னை ஒப்புவித்தவர், அந்த அரங்கனுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஆச்சாரியனாகிய அம்மையார். இவங்க கருணையை நினைத்தால் நமக்கு கண்ணீர் தான் வரும். அந்த திவ்ய தம்பதிகள் வாழ்கின்ற இந்த காலத்துல இவங்க வாழ்றாங்களே, இவர் வாழ்கின்ற காலத்திலே நாமும் வாழ்ந்தோம். ஆகா,
எங்க நான் சுதந்திரம் அம்மா யார் இருந்த காலத்துல நாங்களும் தான் இருந்தோம் அப்படின்னு ஒரு பெருமையோட நம்ம மனசு நினைக்குது. அப்படி நினைத்து அம்மையாருடைய தொண்டுக்கும் அவருடைய ஆத்ம குணம் மேலும் மேலும் பெருகி அந்த குணத்திலே நாங்கள் அந்த வெள்ளத்திலே நீந்துவதற்கு உதவி புரிய வேண்டும் சொல்லி கேட்டுக்கொண்டு, அந்த திவ்ய தம்பதிகளின் திருவடிவாரங்களை கண்ணீரால் நினைத்து தலையெல்லால் கைமாறு இல்லை, எங்களுக்கெல்லாம் வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும், நாங்கள் உங்களை வணங்குகிறோம் என்று அமைகிறேன். ராமானுஜாய நமக. ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியேன் அடியேன் திருவடிவாரங்களுக்கு நமஸ்காரம். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அடியேன் தொகுத்ததை சொல்லிட்டேன். இன்னும் இருக்கு, சொல்லல. நேரத்தின் காலத்தின் அருமை கருதி நான் இதோட நிறுத்திட்டேன். சுவாமி அடியேன். மிக மிக அருமையான ஒரு உபன்யாசம் ஷாமலா, நிஜமாவே. அதாவது முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் கவர் பண்ணிட்டீங்க. நம்மாழ்வாருடைய பிரபாவம் எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி, அந்த எம்பெருமானுடைய அந்த ஒருமுடைப்பட்ட நோக்கு, புண்டரீகாட்சன் நேடு நோக்கு, அதுக்கப்புறம் அவன் தான் உழவு செய்யறான், அந்த பக்தி உழவர், அந்த சூத்திரமும் சொல்லி, அதுக்கப்புறம் எப்படி வித்தை தாயாக பெற்று அந்த பெண்ணாக வளர்த்து கைப்பிடித்து கொடுக்கிறது அதுவும் சொல்லி, ஞானத்தில் பெண் பேச்சு, பிரேமத்தில் தன் பேச்சு சொல்லி, அப்புறம் விஸ்லேஷணத்திலே உங்களுக்கு பக்தி, விஸ்லேஷணத்திலே பக்தி, சம்ஸ்லேஷணத்திலே ஞானம் வளர்த்து, அதை ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கு மேல திருமந்திரத்துல பெண் பேச்சு, அது ஷாமலா அது ஓரங்க நாடகமே நடத்திட்டாங்க. அந்த தோழியை பத்தி சம்பந்த ஞானம் சொல்லும் போது தோழியாவே மாறிட்டாங்க. நவபதி உபாயத்தை துணிவிப்பு தாயாவே மாறிட்டாங்க. தலைவியாக அந்த கடந்து செல்கிற பதற்றத்துல அவங்க கதை நாயகியாவே மாறிட்டாங்க. அந்த இடத்துல ஷாமலா ஒரு ஓரங்க நாடகமே நடத்தி நம்மளை மகிழ்வித்தார்கள். சொன்னாது மிகைய ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் என்ன அதெல்லாம், அதாவது பூராவுமே இருக்கிற அத்தனை சூத்திரங்களும் ரொம்ப அழகா கவர் பண்ணி 1 மணி நேரத்துல ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான தென்றலோடு கூடிய ஒரு மழை பெய்தது போல ரொம்ப அருமையான அனுபவமாக இருந்தது. நல்ல ஒரு ரிவிஷன், எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். ரொம்ப நன்றி ஷாமலா. அடியேன் ராமானுஜதாஸ். அடியன் சொன்ன அடியன் எல்லாம் சர்வமும் உங்களுக்கே கிருஷ்ணார்ப்பணம், சுதந்திர அர்ப்பணம், எல்லாமே அடியன் அடியன். மிக சிறந்த உபன்யாசம் ஷாமலா, மனமார்ந்த நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது ஷாம்லாமா. அக்கா சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு ரிவிஷனா இருந்தது. திருப்பியும் பிரகரணம் 2வது பிரகரணம் முதல்ல இருந்து கடைசி மட்டும் கடகட எக்ஸாம் போறதுக்கு முன்னால இப்படி திருப்பி பார்த்துக்கலாம். எக்ஸாம் போறதுக்கு முன்னால நல்லா தெரிஞ்சவங்கிட்ட ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லிடேன் பாத்துக்கிறோம்னா அப்படியே மண்டல ஏறும். அந்த மாதிரி நல்ல ஒரு ரிவிஷனா அமைந்துருச்சுப்பா. அடியன் மிக்க நன்றி சுவாமி. ஜெயஸ்ரீ, உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு நீங்க அட்வான்ஸ் பண்ணது எனக்கு தெரியல திங்கக்கிழமைன்னு. அதுல நம்முடைய செய்திகள் தவிர வேற என்னென்னவோ செய்திகள் வர்றதுனால அதெல்லாம் தள்ளிடுறோம். என்ன பண்றது இல்லையா? அது வேற என்னென்னவோ வர்றதுனால படிக்க முடியறது இல்ல. அதனால நீங்க அட்வான்ஸ் பண்ணது எனக்கு நான் கவனிக்கல. செவ்வாய்க்கிழமை உட்கார்ந்துட்டு தேடிட்டு இருக்கேன், எனக்கு வரல. அச்சோ என்னடா இது, இன்னைக்கு நம்மள இவங்க அட்மிட் பண்ணலையே, பிளீஸ் அட்மிட் மீன் கூட போட்டேன். அப்புறம் தான் தோணாம போச்சு. அடியேன்னு சொல்லி இருக்கணும், அதையும் சொல்லி